இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, இன்றைக்கி நம்ம நண்பர்களில் நல்ல நண்பர்கள் யார், கெட்ட நண்பர்கள் யாருன்னு நிறைய விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரு வித நண்பர்கள் பணத்தின் மூலயமா கண்டுபிடிக்கலாம். ஒரு வித நண்பர்கள் வார்த்தையின் மூலயமா கண்டுபிடிக்கலாம். அவங்க பேசுகிறது எப்போவுமே நம்மளை அவாய்ட் பண்ணிக்கிட்டே நம்ம பேசுவாங்க. இதிலேருந்தே நம்ம தெரியும் அவங்க நம்ம மேலே வச்சிருக்கிற பாசம் எப்படின்றது நம்மளுக்கு தெரியும். நல்ல நட்பா இல்லை இது வேறு விதமான நட்பான்றதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இங்கே வேதாகமத்தில் ஒரு நட்பு இருக்குது, அதை சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 27வது அதிகாரத்தில் ஒரு 5வது வசனத்தில் பாருங்கள். நீதிமொழிகளில் 27வது அதிகாரத்தில் 5வது வசனம் சொல்லப்படுகிறது, மறைவான ஸ்நேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதே நல்லதுன்னு பைபிள் சொல்லுது. அப்போ மறைவாக நிறைய பேர் நிறைய காரியங்களை பண்ணுவாங்க. நம்மளுக்கு வர ஆஃபரை நிறைய பேர் தட்டி விடுவாங்க.